லாஸ்ட் வீக் ஒரு நாள் அம்மா அப்பா எல்லாம் வெளியே போயிருந்தாங்க. ஸோ டின்னருக்கு எனக்கும் என் தங்கச்சிக்கு மட்டும் நான் சமைச்சிருந்தேன். கொஞ்சமா கம்பு தோசை மாவு இருந்துச்சு. ஸோ அதுல வெங்காயம் மிளகாய் எல்லாம் பொடியா கட் பண்ணி போட்டுட்டு 2 ஸ்பூன் கோதுமை மாவு, கொஞ்சமா வெள்ளை ரவை, கொஞ்சமா உப்பு இதெல்லாம் போட்டு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுட்டேங்க. இப்படி பண்ணும்போது 3 தோசை வர்ற இடத்துல 6 தோசை வரும். ஒருவேளை மாவு கம்மியா இருந்து நம்ம கவனிக்காம விட்டோம்னா இந்த மாதிரி டக்குன்னு மேனேஜ் பண்ணிக்கலாம். சிம்பிளா எக் மசாலா பண்ணலான்னு முட்டையும் வேக வச்சு கட் பண்ணி வச்சிருந்தேன். இதுக்கு சைட் டிஷ்ஷும் ரொம்ப சிம்பிளான சைட் டிஷ்ங்க. வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு தண்ணி விட்டு கொதி வந்ததுக்கு அப்புறமா கடலை மாவு, கரம் மசாலா, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கரைச்சு ஊத்தி கொதிக்க வச்சா போதும். எக் மசாலா பண்றதுக்கு எண்ணெயில வெங்காயம் போட்டு வதக்கிட்டு மிளகா பொடி, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சமா தண்ணி விட்டு மசாலா சுருண்டு வரும்போது கட் பண்ணி வச்சிருக்க முட்டையும் கொத்தமல்லி தலையும் போட்டு கலக்கினா போதுங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். சைட் பை சைட் தோசையும் சுட்டதுனால வேலையும் டக்குன்னு முடிஞ்சிருச்சு.